ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி பர்ச்சேசிங் வீடியோ தான். வாங்க நம்ம போயிட்டு என்னென்ன வாங்குகிறோம், என்னென்ன ரேட்டில் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மொத்தத்தில் யார் யாருக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போடுவேன் ஏன் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சா அதனாலயா? 2 சின்ன கொலுசு, ஒரு பெரிய கொலுசு. ஒரு மட்டி எங்கடி? இது வேண்டாம், வெயிட்டெல்லாம் போடல. இதில் இது வேண்டாம். அளவு காட்டுறேன், அதே அளவில் எடுத்துருக்கேன். தெரியுது. அது செலக்ட் பண்ணிட்டியா? எவ்வளோதானே? கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. அழகாக இருக்குது. கொஞ்சம் பெருசாகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்குறக்கு எப்படி சொல்லுங்கள்? இதே அளவு கேட்டேன். எடுத்தது 6 எடுத்துருக்கேன். 6 எடுத்துருக்கேன். ரேட்டு எவ்வளோ? வெயிட்டு பார்த்துட்டு இப்போ காலு போட்டு வச்சு தானே போடுறீங்க. கரெக்டாக இருக்கும். என்ன இதெல்லாம் அழுக்கு சேராது. இந்த மாதிரி இருந்தால் அழுக்கு சேர்ந்துட்டு சீக்கிரம். இது அழுக்கு சேராது. நல்லா வெள்ளையாகவே இருக்குங்க மேலே. இதெல்லாம் விடாது. நல்ல லைஃப் இருக்குது. இதுதான் நல்ல லைஃப். இலக்கமும் அதிகமாக ஆகாது சீக்கிரம். இது கட் ஆகாதுன்னு வையா கொலுசு. இதெல்லாம் கட் ஆயிரு. இந்த டைப் கட் ஆகாது. நம்மளாம் இதுதான் போடும். எனக்கெல்லாம் பல வருஷமே இது வேறு யாரு எனக்கு அந்த மாதிரி வேண்டாம். இது தொங்குற மாதிரி வேண்டாம். இது மாதிரி பிளைன் மாதிரி. அது ஏண்டி இது நல்லா இருக்குது. நம்ம காலம் தொங்குற மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன டிசைனாக ரொம்ப பெருசாக இருக்காது. வேற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பழசெல்லாம் எவ்வளோக்கு வருதுன்னு பாருங்க. அதை வச்சு தான் மறுபடியும் எடுக்கணும். இது எவ்வளோக்கு இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது செலக்டாக அப்புறம் இன்னொன்று மீதி காசுக்கு செலக்ட் பண்ணலாம். ஏண்டி அப்போ தான் அமௌண்ட் கரெக்டாக வரும். கலை இதில் ஒன்று எடுத்து போதும். அது இன்னொன்று காட்சியில் அந்த திருவாணி டைப் ஒன்று பார்ப்போம். இன்னொன்று காட்டலாம். இல்லை இது சூப்பராக இருக்குது. நல்லா புது மாடல் இதெல்லாம். இதுவும் நல்லா தானே இருக்குது. இதே மாதிரி 2 வைங்க. இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குதுடி. இந்த இதையும் தூக்கி போகிற. இது நல்லா வெயிட்டாக இருக்குது. கொஞ்சம் இது பழசு மட்டும் இல்லைன்னு சொல்கிறேன். பழசு எல்லாமே ஒட்டுக்கா போட்டுருக்கேன். இன்னொரு பாப்பாவுக்கு ஒரு செயின் பார்க்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் சேர்ந்து 11,500 ரூபாய்க்கு இருக்குது. பாப்பா கொலுசு வந்து 6,400 ரூபா, மீதி 5,300 ரூபா இருக்குது. இந்த கொலுசு வந்து 6,700 ரூபா, 500 ரூபா. பார்த்துக்கணும் மக்களே. இது நல்லா தரணும். ஆனால் இது கொஞ்சம் நல்லா ஹெவியான கொலுசு. அதாவது நெருக்கமாக இருக்கும் டிசைன். நம்ம எல்லாம் சேர்ந்து செயின் தான் எடுக்கிறதுனால நிறையா இருக்குன்னு. இது நல்லா வரும். இது மாதிரி தான் அப்படியே போட்டுருந்தேன். இது கீழே ப்ளைனாக எடுத்து நல்லா இருக்காது. இது மாதிரி எதாவது தொங்குற மாதிரி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் இதெல்லாம் ரேட் அதிகமாக வரும். எங்கிட்ட ஒன்று எடுத்து காமிச்சு. இது அடிப்பா செலக்ட் பண்ணிக்கிறோம். பாம்பு மாதிரி அரணா டைப் எடுத்துக்கலாம். அதுக்கு இது கூட நல்லா இருக்குது. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் நீ காரில் நல்லா இருக்குது. இது இன்னும் மொட்டையாக இருக்குது.
கொஞ்சம் ஏதாவது அந்த மாதிரி சின்னது தொங்குறமாக இருக்குது. 3 நிமிஷம் வருது. இதெல்லாம் அழகாக இருக்குது. நீங்கள் வேணாம் இது மாதிரி தானே இப்போ அப்போ போட்டிருந்தேன். அது நல்லாயிருக்கு. இது நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது பாப்பி டிசைன். இது சூப்பராக இருக்குதுடி வித்தியாசமாக. கொக்கி கொக்கி தானே ஏக்கலை நல்லா இருக்குல்ல அது. இதெல்லாம் ஒரே மாதிரி தான். இன்னும் மேலே இருக்கிற பூவு அந்த டிசைன் மட்டும் மாறுது. போட்டு பாரு ரேட் எவ்வளோ வருதுந்தோ. அப்பா நல்லா இருந்துச்சு. அது வேஸ்ட். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா ஆறாவது இதே மாதிரி தான் எடுத்திருக்கேன். நல்லா பார்க்க பெருசாக தெரியும். பார்க்க பெருசாக இருக்கணும்னு சின்னதாக இருக்கிறது 37-40 கிராம். இந்த ஆளாறு மட்டும் பாரு எல்லாம். பெருசாக இருக்கிறாங்க 40 கிராமில். அதுதான் பெருசாக இருக்குது. மேலே பால்ஸ் வித்தியாசமாக இது எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சிங்காக போட்டுக்கலாம். அதுனா ஒரே கலரு, இது எல்லாம் கலந்து மாதிரி இருக்குது. இது எல்லாம் இல்லை இல்லை இங்கே இது நல்லா இருக்குது. இது ஸ்டோனா? எனக்கு எடுத்தது ஸ்டோன். இது அழகாக இருக்குல்ல. ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ லென்த்துக்கு வருது. ஸ்டார்டிங் சைஸ் தான் இந்த அளவு. நானும் சைஸ் பார்த்துக்கிறேன். அந்த லென்த்துக்கு தருது. ஃபுல்லாக கீழே வரும். பாப்பா கொஞ்சம் நெஞ்சு வரைக்கும் ஒரு கீழே. இது எல்லா இடத்துக்கும் பெருசாக இருக்குது. சரி நான் சொல்லிடுறேன். மறுநாள் மைண்ட் வருவாங்க பெருசு. அது இதை அப்புறம் கொடுக்குறது கிஃப்ட்டு. மகள் எடுக்கலாம் நினச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது கொஞ்சம் செயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. இதுவும் சூப்பராக இருக்குது. எங்கள் ஐயா இந்த வேறு எப்படி கருது சொல்லிட்டாங்க. யூடியூப்பில் உங்கள் கடை பிரபலப்படுத்தி கொடுத்துருங்க. ப்ரமோஷன் வேணும்னு இது ஃப்ரீயாக ஒரு செயின் தரணுங்க அப்படின்ட்டு ஓடு. நீ கடைக்கு ப்ரமோஷன் இல்லை நீ பஸ்ஸை பிடிச்சி ஃபஸ்ட்டு ஓடு. இது டாலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உனக்கு இதே டைப் தான் ஆராதனா. ஆராதனா டாலர் தான் கொஞ்சம் வேறு மாதிரி. இப்படி பார்க்கும்போது பல பழம் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாளில் இப்படி நினைக்கிறது புதுசாக இருக்கிறது. டெல்லி செக்ஷன் முடிஞ்சு இப்போ கோல்டு செக்ஷன் வந்துச்சு. மணிமேகலை தான் அது இருக்கிறதே சின்னது. எல்லாமே ஒரே அளவு. இந்த இது சின்னது, இது பெருசாக இது குட்டி ஒன்று தானே? ஒன்று தாண்டி. அப்புறம் என்ன அந்த குட்டி எடுத்துக்குது? அது இது இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கமலாவும் போட்டுக்கிறோம், மூக்குத்தியும் போட்டுக்கிறாங்க. இந்த தண்டெல்லாம் சீக்கிரம் உடஞ்சி விழுந்துருமா சார்? இதெல்லாமே 1 கிராமா? அதனால் ரொம்ப ப்ரெஸ் பண்ண முடியாது, டைட் ஆயிரும், அப்படியே விட்டுறதும். இதெல்லாம் 1/2 கிராமா? இல்லைங்கக்கா, கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஒரு பீஸு தானே. இது நல்லா இருக்குது இல்லடி இந்த கம்மல். குழந்தைங்களுக்கு போட்டு நல்லா இருக்கு. இது மூக்குத்தி குழந்தைங்களுக்கு அழகாது 2 காதுக்கு போடுற மாதிரி இருக்கும்ல, ஜோடியில் பார்த்துக்கலாம். மூக்குத்திக்காக உங்களுக்கு டிசைனில் கேட்டால் இந்த மாதிரி. எலி பாரு வாங்கி போட்டுக்கோ காது மூக்கில். எலி தானே இது? இதே மாதிரி தானே கம்மலும் கொடுக்குறாங்க. இது மாதிரி தானே எடுத்தேன். அது மாதிரி தான் கம்மல்.
அது என்னாச்சு தண்டு வருது இது வர முதல் முறையை நான் பார்க்குறேன் எலி லைட்டு போடுடி. எலி டிசைன் முதல் முறையை பார்க்குறேன். ரேட் என்ன போர்டு ரேட்? மணி பேக்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன இல்லடி வீடியோ நல்லாவே இல்லடி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஜுவல்லரி பர்ச்சேசிங் வந்து முடிஞ்சுது. அடுத்தது வந்து ட்ரெஸ்ஸு. முருகர் வேறு வந்துட்டாரு. மணிவேலை மூஞ்சி காட்டிடுறீ உனக்கு ஒரு டைம் காட்டு. ஒரு இதில் காட்டுறீ நல்லா தான் காட்டுறீ. ஒரு டைம் கூட வந்ததுக்கு ஒரு டைம் முகத்தை காட்டலைன்னா அப்புறம் சக்தி அவர்கள் என்ன நினைப்பார்? காட்டு. யாருன்னா மணிமேகலா தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே காட்டுவேன் நிற்கணும் ஓவரா பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல இவளுக்கு. இப்போ கூட வந்து தப்பா போச்சாட்டுக்குது.